நிகழ்தகவு. இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி பைக்கை வழிமறித்து இளைஞரை வெட்டி சாய்த்த கும்பல். இரு தரப்புக்கிடையே பல ஆண்டுகளாக தொடரும் மோதல். குளத்தில் வைத்தே இளைஞரின் கதையை முடித்த பயங்கரம். ரவுடியை கொடூரமாக கொன்ற கும்பல் யார்? கொலைக்கான பின்னணி என்ன? மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற ரோட்ல 23 வயசு இளைஞர் ஒருத்தர் 2 வீலர்ல போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ 4-5 2 வீலர்கள்ல வந்த 9 பேர்ல ஒருத்தர் அந்த இளைஞரை வழிமறைச்சு இரும்பு கம்பியால சர மாரியா அடிச்சிருக்காரு. அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தலை தெறிக்க ஓடின இளைஞர் பக்கத்துல இருந்த குளத்துல குதிச்சிருக்காரு. ஆனா கொலை வெறியோட விடாம துரத்திட்டு போன அந்த நபர் குளத்துல வச்சே இளைஞர் கதையை க்ளோஸ் பண்ணிட்டு கண்ணிமிக்கிற நேரத்துல அங்க இருந்து எஸ்கேப் ஆகியிருக்காரு. கூட வந்தவங்களும் மின்னல் வேகத்துல பைக்ல தப்பிச்சு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் இறந்து கிடந்த சடலத்தை கைப்பற்றி அவர் யாரு, குளத்துக்கிட்ட எப்படி வந்தாருன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்குனாங்க. அப்போ இளைஞர் சடலமா கிடந்த பகுதியில சுத்தி இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சப்பதான் பல விஷயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. புதுக்கோட்டையில உள்ள போஸ் நகரை சேர்ந்த தினேஷ்குமாரை தான் மர்ம நபர் வெட்டி கொன்னு போட்டுட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. இவரை யாரு கொலை பண்ணது, அந்த கும்பலுக்கும் தினேஷ்குமாருக்கும் என்ன சம்பந்தம், இவருக்கு யார் கூடயாவது முன் விரோதம் இருக்கான்னு இப்படி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு பதில் தேட ஆரம்பிச்சாங்க போலீஸ். அப்பதான் இளைஞர் எதுக்காக கொலை செய்யப்பட்டாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்குது. தினேஷ்குமாருக்கும் காந்தி நகரை சேர்ந்த முகிலனுக்கும் ஏரியாவில் யார் பெரிய ஆளுங்கிறது தொடர்பா ரொம்ப நாளா முட்டலும் மோதலுமாவே இருந்திருக்குது. அதனாலேயே 2 பேருக்கும் இடையில அடிக்கடி கை கலப்பும் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு நடுவுல தினேஷ்குமாருடைய மாமா பொண்ணு ஒருத்தங்க தெருவுல நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ முகிலனும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இளம் பெண்ணை கேலி கிண்டல் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் தினேஷ் காதுக்கு போகவே கொந்தளிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு முகிலனுடைய ஏரியாவுக்கு போன தினேஷ் அங்க வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்தவர்கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காரு. ஒரு கட்டத்துல இந்த வாக்குவாதம் கை கலப்பா மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் சர மாரியா அடிச்சுக்கிட்டு நடு ரோட்லேயே உருண்டு புரண்டவங்கள அங்க இருந்த மக்கள் தான் தடுத்து அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. தினேஷ்குமார் மேலையும் முகிலன் மேலையும் அடிதடி, கொலை முயற்சின்னு பல வழக்குகள் நிலுவையில இருக்கிற நிலையில 2 பேருக்கும் நடுவுல சொந்தக்கார பொண்ணை கிண்டல் பண்ணது தொடர்பா அடிக்கடி பிரச்சனையும் ஏற்பட்டிருக்குது. இந்த சூழல்ல கடந்த மார்ச் 9ஆம் தேதி மதியம் புதுக்குளத்துக்கு பக்கத்துல தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காரு தினேஷ்குமார். அப்போ அந்த இடத்துக்கு முகிலனும் மது குடிக்க ஃப்ரெண்ட்ஸோட வந்தப்போ 2 டீமுக்கும் இடையில கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு கை கலப்பா மாறி இருக்குது. அப்போ போதையில இருந்த தினேஷும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகேயன், ஜெயக்குமார் 3 பேரும் சேர்ந்து முகிலனை சர மாரியா தாக்கி இருக்காங்க. அது மட்டுமில்லாம மது பாட்டிலால அவருடைய கையையும் வெட்டி இருக்காங்க. அதுல நிலை குலைஞ்சு போன முகிலன், என்னை இப்பவே கொன்னு போட்டுருங்கடா, நான் மீண்டு வந்தன்னா உங்க யாரையும் உயிரோட விடமாட்டேன்னு உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நிலைமையிலையும் மிரட்டல் விட்டிருக்காரு. இந்த கேஸ் சம்பந்தமா தினேஷ், கார்த்திகேயன், ஜெயக்குமார் மேல வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் அவங்கள கைது பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க. ஆனா அடுத்த சில மாதங்கள்ல 3 பேரும் ஜாமீன்ல வெளியே வந்திருக்காங்க. என் மேல கைய வச்ச தினேஷ்குமார் ஜாமீன்ல இருந்து வந்ததும் அவனை காலி பண்ணிடணும்னு சபதம் போட்ட முகிலன் ஜாமீன்ல இருந்து வந்த தினேஷ்குமாருக்கு பல முறை ஸ்கெட்ச் போட்டிருக்கான். ஆனா அந்த எல்லா ஸ்கெட்ச்ல இருந்தும் ஒவ்வொரு முறையும் எஸ்கேப் ஆகிட்டே இருந்திருக்கான் தினேஷ்குமார். இந்த முறை எஸ்கேப் ஆகிட்டான், அடுத்த முறை சிக்காமலா போயிருவான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கான் முகிலன்.
அந்த நேரத்துல தான் காளாக்குளம் கரையை நோக்கி பைக்ல போயிட்டு இருந்த தினேஷ்குமார வழி மறைச்சு ஓட ஓட வெட்டி படுகொலை பண்ணியிருக்கான் முகிலன். இந்த கொலைக்கு உடந்தையா முகிலனுடைய நண்பர்கள் 9 பேரும் இருந்திருக்காங்க. அடுத்து கொலையாளி முகிலன் மேல வழக்கு பதிவு பண்ண போலீஸ் அவனையும் கூட்டாளிகளான 7 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே நேரம் தலைமறைவா இருக்கிற மற்ற 2 பேரையும் தீவிரமா தேடிட்டு வர்றாங்க போலீஸ். பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம்னு பதிலுக்கு பதில் உயிர்கள் போறதுக்கு முன்னாடி காவல்துறை நிரந்தரமா ஒரு முடிவு கட்டணுங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கை. நிகழ்தகவு